என் தங்க பிள்ளையே, பல மணி நேரமாக ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக என் தங்க பிள்ளைக்கு காத்து கொண்டிருக்கிறேன் கால்களுக்க. என் தங்க பிள்ளையே, இந்த செய்தியானது நீ கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையானது முடிவுக்கு வந்துவிடும். இந்த தீராத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை என உன்னுடைய மனதில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த தாயானவள் தீர்வுகளை வழங்க நின்று பல மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கப்பிள்ளை. என் வார்த்தையை எப்பொழுது கேட்கும், எப்பொழுது இந்த பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாட்களும் என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதே. எந்த வகையிலாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விட வேண்டும் என்றுதான் இப்பொழுது இந்த தாய் உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக இந்த பதிவினை கேட்டே ஆக வேண்டும். இப்படி நீ கேட்டுவிட்டால் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்து இந்த வாராகி தாயானவள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது அனைத்துமே எனக்கு கடுகளவுதான். ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை நீ எப்படி கேட்க வேண்டும்? அமைதியாக உட்கார்ந்து சலசலப்பு இல்லாத இடத்தில் கண்ணீர் வடிக்காமல் கண்களை மூடி, வாராகி தாயே, என் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று கண்களை மூடி தனிமையில் கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே. அப்படி நீ கேட்டுவிட்டால் நீ நினைத்த காரியம் நடக்கும், உன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் சந்தோஷங்களும் நிறைந்ததாக உன் வாழ்க்கை மாறும் என் தங்க பிள்ளையே. இப்பொழுது கேட்க தயாராகிவிட்டாயா? அப்பொழுது தைரியமாக கேள் என் தங்க பிள்ளையே. சில நாட்களாக உன்னுடைய உறவு பிரச்சனைகள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் அந்த உறவால் பல பாதிப்புகளும் பல கண்ணீரும் கவலையுமாய் உன் வாழ்க்கை நரகத்தில் வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய தங்க பிள்ளை. அவர்களுடைய நினைவால் பல கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சில உறவுகள் உன்னை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சில உறவுகள் உன்னை தவறாக பேசினாலும் பரவாயில்லை, மற்றவர்களிடம் தவறாக சொல்லி உன்னை அவமானப்படுத்துகிறது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த உலகத்தில் நல்லவர்கள் வாழவே முடியாதா என என் தங்க பிள்ளை உண்ணாமலும் உறங்காமலும் இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? எனக்கு எப்படி தெரியும் என்றுதானே நீ கேட்கிறாய்? நான் தான் உன் வீட்டிற்கு வாசலில் நின்று காவல் காத்து கொண்டிருக்கிறேனே. இதற்கு துணையாக தாய், வாருங்கள் தாயே, என்னை பாருங்கள், இந்த கண்ணீரோடு இருக்கிறேன் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயே. இரவு முழுவதும் உன் வீட்டு வாசலில் உனக்கு துணையாக, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது என்று இரவு முழுவதும் உன் வீட்டு வாசலிலே அமர்ந்து உனக்கு காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு. ஆனால் நான் சொல்வதை மட்டும் என் தங்க பிள்ளை இன்னும் ஏற்கவில்லை. என்ன தெரியுமா? நான் வந்து விட்டேன், பலமுறை உனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறேன், நீ தைரியமாக இரு, அழாதே, நான் உனக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வுகளை நான் வழங்குகிறேன் என்று நான் உனக்கு தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ, தாயே எனக்கு உடனே கிடைக்க வேண்டும், தாயே உனக்கு உடனே எனக்கு அனைத்து விஷயங்களும் செய்துவிட வேண்டும் என அனைத்தையும் உடனுக்குடன் நீ கேட்கிறாய். ஆனால் உடனுக்குடன் எடுத்த செயலானது, உடனுக்குடன் எடுத்த முடிவானது, உடனுக்குடன் தேர்ந்தெடுத்த நபரானவர்கள் இப்படி உடனுக்குடன் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். வேறொரு நபர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். ஆனால் உண்மையான அன்பு என்பது என்றாவது தேடி வரும். ஆனால் அன்பு என்பது பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டால் அந்த அன்பு எப்பொழுதுமே தேடி வராது. நீ இருந்தாலும் கவலைப்படாது, நீ இல்லை என்றாலும் கவலைப்படாது, நீ சாப்பிட்டியா என்றாலும் கவலைப்படாது, சாப்பிடாவிட்டாலும் கவலைப்படாது. ஒரு நபர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை என்று எண்ணத்தில் சொல்லக்கூடிய நபரானவர்கள் அவர்களுடைய ஆழ்மனதில் எவருக்கும் உண்மையாகவும் இருக்க முடியாது. நிரந்தரமாக ஒரு உண்மையான அன்பை
புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட நபரை தான் நீ அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்து விட்டாய். அவசரப்படக்கூடாது என் தங்க பிள்ளையே. இனிமேலாவது தைரியமாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இந்த தாய் உனக்கு வழித்துணையாக வாழ்க்கை துணை எவர் வர வேண்டுமோ அவரை நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஆனால் ஆழ்மனதில் உனக்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எப்படி நடக்கப் போகிறது? இது எல்லாம் எப்படி எனக்கு கிடைக்கப் போகிறது? ஒவ்வொரு நாட்களும் மனவேதனையும் இப்படி என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என என் தங்க பிள்ளையானது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்த வைத்துதான் இந்த தாய் உனக்கு கால்கடுக நின்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். உன் ஆழ்மனதில் நினைத்த விஷயமும் என் கண்முன்னே அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டு, தாயே எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நின்று உனக்கு காட்சி கொடுத்து இப்பொழுது பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, சந்தோஷம்தானே? காட்சி கொடுப்பது மட்டுமல்ல, நீ காணாத சந்தோஷத்தை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஆனால் பல விஷயத்தை குழப்பிக்கொள்ளாதே, ஒரு சில விஷயத்தை ஆழமாக யோசிக்காதே. ஒவ்வொரு தருணமும் நமக்காக நல்லது செய்கிறார்கள் என்று அப்பட்டமாக ஒரு சில நபரை நம்பாதே. வாழ்க்கையில் இந்த விஷயத்தை எல்லாம் நீ கடைபிடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு சில துரோகிகள், ஒரு சில எதிரிகள், ஒரு சில நண்பர்கள் போல் துரோகிகள் பழகி கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களை எல்லாம் உன் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன். இனிமேல் நீ உஷாராக இருக்க வேண்டும். ஏனால் வெற்றிக்குரிய நேரங்கள் வந்துவிட்டது. வெற்றியை வரவேற்க இந்த வாராகி தாய் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன். உனக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய போகிறது. நீ எதுவெல்லாம் நினைத்தாயோ அதுவெல்லாம் அனைத்தும் நடத்தி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும், எது சரியாக உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் கிடைக்கும். ஆனால் எந்த ஆபத்தையும் உன்னிடம் எருங்க கூட விடமாட்டேன் என் தங்க பிள்ளையே. இந்த நெருக்கம் என்பது உறவுகளாக இருக்கட்டும், அவர்களால் ஏற்படக்கூடிய கண்ணீர், ஆபத்து, துரோகம், ஏமாற்றம், இது கூட இனிமேல் உன்னிடம் நெருங்க முடியாது. கடுகளவு கூட. என்னுடைய மூச்சு காற்று மட்டுமே உன்னை சுற்றி சுற்றி வரும். இந்த மூச்சு காற்றால் உன்னுடன் இருக்கக்கூடிய மாயை விலகும். அதே போல் எவராவது உனக்கு செய்வினை செய்ய வேண்டும், கெட்டது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களுக்கே மறுமுறை திரும்பி அடிக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே. எவராக இருந்தாலும் இனிமேல் என்னுடைய தங்க பிள்ளையை நெருங்கி பார்க்க முடியாது, எதிர்த்தும் நிற்க முடியாது. எதிரிகளெல்லாம் விழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மற்றவர்களிடம் கையேந்திருந்தாய், ஆனால் இனிமேல் கொடுக்கக்கூடிய நேரங்கள். அதே போல் இந்த தாய் சொல்ல விஷயத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. சொல்லக்கூடிய தருணத்தில் கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கை மங்களகரமாகும், மகிழ்ச்சிகரமாகும். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதே போல் பௌர்ணமி, பஞ்சமி நாட்களில் இந்த தாயிற்காக ஒரு சிகப்பு திரியை வைத்து அகல் தீபத்தை போட்டு எனக்காக சந்தோஷமாக தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று ஓம் ஐம் க்ளீம் வாராகி வசி சுவாகா என்ற நாமத்தை சொல்லி என்னை கூப்பிட்டால் நான் வருவேன். நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். என்னவெல்லாம் கேட்கிறாயோ அதுவும் நீ எதிர்பார்த்ததை விட பலாயிரம் மடங்கு. உனக்கு எந்த விஷயம் வேண்டுமோ, அதுவும் எது பிடிக்குமோ, அது எது கொடுத்தால் ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய்க்கு தெரியாதா தன்னுடைய பிள்ளையை எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று? அதே போல் என் தங்க பிள்ளையை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாகவும் தீராத பிரச்சனையில் இருந்து மீட்டெடுத்து தீர்வுகளை கொடுக்கவும் இந்த தாய் கூடிய விரைவில் உன் இல்லத்தை தேடி உன் இல்லத்தில் நோக்கி அனைத்து விஷயத்தையும், கெட்ட விஷயத்தையும், செய்வினைகளையும், ஏவல்களையும் துரத்தி அடித்துவிட்டு தடையின்றி தாராளமான சந்தோஷத்தை இந்த தாய் உன் வாழ்க்கையில் வழங்க இருக்கிறேன். இந்த வாராகி தாயானவள் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் கால் பதிக்க ஆசைப்படுகிறேன். அதனால் எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி
பிறகு கூப்பிட்டால் இந்த தாய் வருவேன், நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும், மகிழ்ச்சிகரமாக உன் வாழ்க்கை அமையும், மங்களகரமாக உன் வாழ்க்கை அமையும், சந்தோஷத்தில் நீ உச்சத்தை தொடுவாய், சாதிக்க பிறந்த என் தங்க பிள்ளையை இந்த தாய் தத்தெடுத்து கொண்டு சாதிக்க வைக்க இந்த தாய் உன் இல்லத்தை தேடி வரப்போகிறேன், தைரியமாக இரு, அழாமல் இரு, முதலில் அனைத்தும் மாறும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது குபேர சாரி. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1500. இந்த 1500 கம்மி பண்ணி நியூ இயர் ஆஃபராக 1399 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். நியூ இயர் ஆஃபர்ன்றதால வராகி காயினும் ஃப்ரீ. அதே மாதிரி சாரிலையும் உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரப்போகுது. இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் கலர்ஸ் போடுறேன். எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறது இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க, இல்லை காலும் பண்ணிக்கங்க, இல்லை மெசேஜும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய காயினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் இது பூஜை பண்ணி வராகி அம்மா மணி மேலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நியூ இயரில் உங்கள் எல்லா வீட்லேயும் இந்த அம்மா வரணும், செல்வம் செழிப்பு கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 100 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான்.